ஒரு சிம்பிள் டே எப்படி அன்ஃபர்கட்டபிள் மெமரி ஆகும் தெரியுமா? இந்த வீடியோ தான் அதுக்கு ப்ரூஃப். இது வந்து ஒரு சில் டே அட் ஒன் லவுடன் வித் மை கிட்ஸ். பசங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டாச்சு. அதுதான் எடு வண்டின்னு கிளம்பிட்டோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பு நாண்டூஸ் பெரி பெரி. இந்த தடவை நாங்கள் ஃபுல் சிக்கன் பிளாட்டர்லாம் ஆர்டர் பண்ணல. இன்ஸ்டெட் வி ட்ரைட் சம்திங் டிஃப்ரெண்ட். ஒரு கலர்ஃபுல்லான ரெயின்போ பவுல், ஒரு சிக்கன் பர்கர், ஒரு வெஜ் பர்கர் ஆர்டர் பண்ணோம். ரெயின்போ பவுல் பார்த்த உடனே பேருக்கு ஏற்ற மாதிரி கலர்ஃபுல்லாக இருந்துச்சு. ரைஸ், ஃப்ரெஷ் வெஜ்ஜீஸ், கிரில்டு ஃப்ளேவர்ஸ், ரொம்ப வைப்ரண்ட்டாக ஹெல்த்தியான வைப் கொடுத்துச்சு. ஆனஸ்ட்டாக சொல்லணுன்னா பர்ஃபெக்ட் ஸ்டார்ட் டு ஆர் டே. ஸ்டொமக் ஃபுல் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு ஸ்டாப் எங்கே போகலான்னு யோசித்தோம். என் கிட்ஸோட ஃபேவரட் பிளேஸான பார்ன்ஸ் அண்ட் நோபல்ஸ்க்கு போனோம். புக் ஸ்டோருக்கு உள்ளே போன உடனே அந்த புக்கோட ஸ்மெல், அந்த காம் வைப்ஸு இன்ஸ்டண்ட்டான ஹாப்பினஸை கொடுத்துச்சு. ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் ப்ரௌஸ் பண்ணிவிட்டு வெளியே போவோன்னு சொல்லிட்டு உள்ளே போனோம். ஆனால் உங்களுக்கே தெரியும் அது பாசிபிளே கிடையாதுன்ட்டு. ஐல் ஆஃப்டர் ஐல் ப்ரௌஸ் பண்ணிட்டு இருந்தோம். ஃபிக்ஷன், ஃபேண்டசி, செல்ஃப் ஹெல்ப்னு நிறைய டாபிக்ஸில் புக்ஸ் எல்லாம் அழகாக நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. என் பொண்ணு ஃபஸ்ட்டு அவளுக்கு தேவையான புக்கை சூஸ் பண்ணிட்டா. என் பையன் கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டான். அப்புறம் அவனும் ஒரு நல்ல புக்கை எடுத்துட்டான். 2 பேருக்கும் புக்கு வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் இந்த க்யூட்டான செக்ஷனுக்கு போனோம். அங்கே நல்ல சாஃப்ட் லிட்டில் பன்னீஸு ரொம்ப அடோரபுளாக இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் கார்ட்டில் போட்டுட்டோம் வாங்கலான்ட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஹாரி பாட்டரோட ஃபிகரன்ஸ்லாம் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு நாஸ்டாலஜியா ஃபீலிங் கொடுத்துச்சு. பார்ன்ஸ் அண்ட் நோபல்ஸில் என் பசங்க சூஸ் பண்ண புக்ஸ் தான் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. என் பொண்ணு என்ன புக் சூஸ் பண்ணான்னா லைட் லார்க் அப்படின்ற புக்கை தான் சூஸ் பண்ணியிருந்தா. இட் இஸ் ரிட்டன் பை ஆத்தர் ஆலெக்ஸ் ஆஸ்டர் அண்ட் இது ஒரு ஃபேண்டசி நாவல் புக் அப்படின்னு போட்டிருந்துச்சு. என் பையன் என்ன புக் சூஸ் பண்ணியிருந்தானாக்கா ஹவு டு ஸ்டார்ட் யுவர் ஓன் பிஸ்னஸ் அண்ட் மேக் இட் ஒர்க் அப்படின்ற இந்த புக்கை தான் அவன் சூஸ் பண்ணியிருந்தான். இன்னைக்கு எங்கள் டேவை நல்லா பர்ஃபெக்டாக முடிக்கணுன்றதுக்காக நாங்கள் கடைசியாக போன இடம் தான் ஒன் லவுடனில் இருக்கிற ட்ரேடர் ஜோஸ். அங்கே வாங்கினது தான் இந்த பேர் ஆஃப் மான்ஸ்டரா பிளான்ட்ஸ். இந்த மான்ஸ்டரா பிளான்ட்டை ரொம்ப நாளாக வாங்கணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் ப்ரைஸை பார்த்துட்டு இது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு தடவையும் ஒரு கடையிலேருந்தும் அப்படியே வாங்காமல் வந்துடுவேன். ஆனால் இந்த வாட்டி ட்ரேடர் ஜோஸில் அது என்னமோ எனக்கு நல்ல ஒரு டீலில் இருந்த மாதிரி இருந்துச்சு. $12.99 பர் பிளான்ட் எனக்கு கிடச்சிது. ஸோ அதனால் 2 பிளான்ட்டாக வாங்கிட்டேன். மான்ஸ்டரா பிளான்ட் மட்டும் இல்லை, அங்கே போயிட்டு இந்த பாஸ்தா வெரைட்டிஸ் நல்லா இருந்துச்சு. ஸோ அதனால் பசங்களுக்கு பாஸ்தா செஞ்சு கொடுக்கறதுக்காக அது வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் கூடவே இந்த டாக்கீஸ் மாதிரியே இருக்கிற இந்த சில்லி அண்ட் லைம் ஃப்ளேவர்ட் இந்த ஸ்நாக் வந்து ரொம்ப பசங்களுக்கு பிடிக்கும். ஸோ அதனால் அதை வாங்கினோம். அப்புறம் இந்த ட்ரீ ஆயில் கூட அங்கே வாங்கினோம். இந்த ட்ரேடர் ஜோஸ்ன்றது இங்கே இருக்கிற ஒரு ஆர்கானிக் ஷாப். ரொம்ப மினிமலான கெமிக்கல்ஸோட நல்ல ஒரு ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் வாங்கணும்னா ட்ரேடர்ஸ் ஜோஸ் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். இந்த மாதிரி எங்களோட சின்ன சின்ன மொமெண்ட்ஸை தெரிஞ்சுக்க ஃபாலோ பண்ணுங்கள். இட்ஸ் மை கதை. நெக்ஸ்ட் ஃபேமிலி அட்வென்ச்சரில் சந்திப்போம். பாய்.